Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது other poets of the age of Pope. ஸோ இது பார்ட் 3 of the age of Pope நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மற்ற வேர்ஸ் ரைட்டர்ஸ் மற்ற poets இந்த ஏஜ்ல இருந்து வேறு poets யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்ததா ப்ரோஸ் நாவல் அந்த ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் அடுத்த எபிசோட்ல இருந்து போகலாம். ஸோ அதர் ரைட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக். So before we enter into the class, a kind request, help in the growth of my channel. Please subscribe my channel and please request your friends also to subscribe my channel. Thank you. Graveyard School of Poetry. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடை நம்ம பார்க்குறோம். போப்போட போயட்ரி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த பீரியட்ல வந்து ஒரு ஸ்கூல் ஒரு மூமெண்டா இன்னொரு குரூப் இருந்தாங்க. அவங்க யாருன்னா அவங்கள என்ன சொல்றோம் அப்படின்னா கிரேவ்யார்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு இன்னொரு நேமும் உண்டு, சர்ச்யார்ட் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்யார்டு அதாவது சர்ச்சோட பின்னாடி தான் கிரேவ் இருக்கும், அதனால அதை கிரேவ்யார்டுன்னு சொல்றோம். சர்ச்யார்ட் ஸ்கூல் ஆஃப் போயட்ரின்னு சொல்றோம். ஏன்னா இந்த டைம்ல வாழ்ந்த ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் வந்து நிறைய டெத் அண்ட் டீகே, அழிவை பத்தியும் இறப்பை பத்தியும் அதிகமா பேசினாங்க ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ். அதனால அவங்கள வந்து கிரேவ்யார்ட் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அல்லது போயட்ரி அப்படின்னு சொல்றோம். In this age, there was another major influence of poetry which was collectively known as the graveyard school of poetry. So, இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஏஜ்ல இருந்தது என்ன, கிரேவ்யார்ட் பத்தி அந்த தாக்கம் அதிகமா இருந்தது. அப்படி ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் இருந்தாங்க. They were mostly obsessed with the spirit of melancholy and despair. அவங்க வந்து எதை அதிகமா யோசிச்சாங்கன்னா சோகமாவே தான் விஷயங்களை பத்தி திங்கிங் இருந்தது. மெலான்கலிக் மூட்ல இருந்தாங்க. அடுத்தது டெஸ்பேர்னா விரக்தியான ஒரு மனசோட தான் எழுதுவாங்க. அண்ட் திஸ் வாஸ் ஈவன் சீன் as an English malady during those times. இது வந்து இங்கிலீஷ் பீப்புளோட கவலையா கூட அப்ப நம்ம அதை பார்க்கலாம். Elegy was the most common form of expression of the graveyard school of poets. So இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா எலிஜி ஃபார்மேட் தான் அவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா எலிஜி ஃபார்மேட் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எலிஜினா அவங்களோட அந்த மூடுக்கு தகுந்த ஒரு செட்டிங் வந்து கொடுக்கும். ஸோ they were concerned with the aspects of human mortality. அப்ப எதை பத்தி பேசுறாங்க, மார்டாலிட்டினா டெத், ஹியூமன் மார்டாலிட்டி பத்தி பேசுறாங்க, டிகே அழிவு பத்தி பேசுறாங்க, ஏஜிங் வயசாகிறது பத்தி, டெத் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட தீம்ஸா இருக்குது அவங்களோட போயம்ஸ்ல. சரி, முக்கியமான ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Some of the important writers of this period included Robert Burton and his work The Anatomy of Melancholy. அது இதே பாருங்க, அந்த டைட்டிலே பாருங்க, த அனாட்டமி ஆஃப் மெலான்கலி. இது வந்து ஒரு முக்கியமான ஒர்க், ராபர்ட் பர்டன் எழுதினது. அடுத்து தாமஸ் கிரேயோட எலிஜி உங்களுக்கு தெரியும், எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு எலிஜி. எலிஜி அப்படின்னு சொன்னாலே இந்த போயம் தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு எலிஜி. தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட். தாமஸ் கிரேயை பத்தி இன்னுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா 2 போயட்ஸை இன்னும் ஸ்பெஷலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்கள வந்து நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல அவங்கள பத்தி டீடைல்டு ஸ்டடி ஹட்சன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஸ்கூல்லையும் அவங்க வர்றதுனால அவங்களோட நேம் மட்டும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். தாமஸ் பார்னல்ஸ் நைட், இவங்கெல்லாம் முக்கியமான ரைட்டர்ஸ். தாமஸ் பார்னல்ஸ் நைட் பீஸ் ஆன் டெத், இது வந்து ஒரு முக்கியமான graveyard poetry. Thomas Parnell's Night Piece on Death. Edward Young's Night Thoughts. எல்லாமே பாருங்க, நைட் இரவு அப்படின்னாலே அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் ரிலேட் பண்ணி வந்துடும். இருட்டு, இரவு, நெகட்டிவிட்டியோட ரிலேட் ஆகும். which was written in the form of epic. இந்த நைட் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பிக் ஃபார்மேட்ல இருக்கு. ராபர்ட் பிளேஸோட கிரேவ், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம். இந்த போயம் பேரு ராபர்ட் பிளேஸ் த கிரேவ். ஸோ இந்த போயம்ஸ் பார்த்துக்கோங்க, நேம்ஸ் பார்த்துக்கோங்க. தாமஸ் பார்னல்ஸ் நைட் பீஸ் ஆன் டெத், எட்வர்ட் யங்ஸ் நைட் தாட்ஸ், அப்புறம் ராபர்ட் பிளேஸ் த கிரேவ்.
Thomas Gray's Elegy written in a country churchyard. Robert Burton's work, The Anatomy of Melancholy. So these are some of the important works of this period. Other verse writers அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கே அதர் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கூல் இது வந்து அந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க அதாவது கிரேவியார்ட் ஸ்கூல் ஆஃப் போயட்ரியில இருந்தவங்களோட ஒர்க்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்து வேற ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஜான் கேன் ஒருத்தர் இருந்தாரு. அவரோட ட்ரிவியா இட் இஸ் அ டிராவஸ்டி ஆஃப் த பெக்கர்ஸ் ஓப்பரா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காக இருந்தது. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திஸ் ஒர்க் இஸ் ஆல்சோ செட் டு ஹாவ் டேக்கன் த டவுன் பை ஸ்டார்ம். அது வந்து ஊருக்குள்ளே ஒரு புயலை கிளப்பிச்சுன்னா அது இட் வாஸ் எல்லாருமே அதை ரீட் பண்ணாங்க. அந்த போயம் மேல எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருந்தது. எல்லாரும் அதை படிச்சாங்க. பெக்கர்ஸ் ஓப்பரா அப்படிங்கிற போயம் இது. இட் வாஸ் ரிட்டன் பை ஜான் கே. வில்லியம் Somerville's work, The Chase அப்படின்னு ஒரு ஒர்க். Sir Somerville Garth's The Dispensary, James Thomson's The Seasons were all prominent works of these times by certain noteworthy writers. So இதெல்லாம் மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் அதர் verse writers of the age of Pope. இதுவுமே கண்டினியூ ஆகுது. ஜான் டயர்ஸ் கிராங்கர் ஹில் இது வந்து ரொம்ப பாப்புலர் கிடையாது. பட் இது ஏன் பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொன்னா வேர்ட்ஸ்வர்த்துக்கு வந்து இந்த ஒர்க்கை ரொம்ப அட்மயர் பண்ணாரு. அதனால இந்த ஒர்க் வந்து பாப்புலர் ஆச்சு. ஜான் டயர்ஸ் கிராங்கர் ஹில் இது வந்து ஆக்சுவலா பாப்புலர் ஆகல. பட் வேர்ட்ஸ் வந்து இதை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினதுனால இட் பிகேம் பாப்புலர். அதனால யூ ஜஸ்ட் ஷுட் நோ வாட் poem Wordsworth had praised in his works அப்படின்னு சொல்லிட்டு. மார்க் அக்கின்சைட்ஸ் The Pleasures of the Imagination. மார்க் அக்கின்சைட்ஸ் The Pleasures of the Imagination. இது வந்து டைடாக்டிக் இன் நேச்சர். டைடாக்டிக்னா சொல்லித்தர இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது தான் டைடாக்டிக். டைடாக்டிக்னா டீச்சிங். அப்ப டீச்சிங் மாதிரி இருக்கிறது தான் The Pleasures of the Imagination. It also had aspects of aesthetic theory and discussion about aesthetics built on it. Aesthetic theory, art for art's sake. அதை ரிலேட் பண்ண ஒரு தியரியை கொண்டது தான் The Pleasures of the Imagination. ஆனால் கூட இது டைடாக்டிக் நேச்சரில் தான் இருந்தது. இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அட் த சேம் டைம் ஏஸ்தட்டிக் சென்ஸோடையும் இருந்தது. ராபர்ட் டாட்ஸ்லி was also another significant writer of those times. So this man is another great writer of those times. Christopher Smart, his claim of fame was not just through his writings, but he is said to have displayed a lot of religious mania. Christopher Smart ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அதிகமா ரிலிஜியஸ் ஒர்க்ஸ் வந்து நிறைய கொடுத்தாரு. அதனால அவர் வந்து அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருந்ததுனால he was put in an asylum and at a later point of time towards the end of his life. ஏன்னா ரொம்ப ரிலீஜியஸ் மேனியாக் மாதிரி ஆயிட்டாரு அவரோட ஒர்க்ஸ்ல. ஸோ லேட்டரா அது வந்து அவருக்கு மனநிலை சரியில்லாத அளவுக்கு அவரோட அந்த ரிலீஜியஸ் மேனியாக் அவரை கொண்டு போச்சு. ஸோ he was put in an asylum. William Collins and Joseph Warton continued to write during this time. William Collins இருந்தாரு, ஜோசப் வார்டன் அப்படின்னு ரெண்டு ரைட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க இந்த பீரியட்ல. Though their works were not hugely popular, it is worthy to mention these names in order to show the kind of literary output that the age of Pope or the Augustan age had. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர்னு சொல்ல முடியாது. ஆனா கூட இந்த ஏஜ் ஆஃப் போப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய லிட்ரரி அவுட்புட் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்போ நம்ம நிறைய பேரை லிஸ்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் யாருமே இதுல ரொம்ப போப்பளவுக்கு ரொம்ப ஹிட்டான ரைட்டர்ஸ் அப்படின்லாம் பெரிய அளவுல யாருமே இல்லை. கிரேவியார்ட் ஸ்கூல்ல தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. மற்றபடி வந்து பெரிய ரைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணதுல ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாம் வந்து அந்த நேரம் பிரபலமா இருந்தவங்க தான். ஆனாலும் ஏன் வந்து நம்ம எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறோம், ஏன் வந்து அவங்க ரைட்டிங்ஸை பத்தி சொல்றோம்னா ஏஜ் ஆஃப் போப்ல அவங்க எல்லாம் வந்து நிறைய லிட்ரரி அவுட்புட் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் நிறைய லிட்ரரி அவுட்புட் வந்தது. ஸோ தாமஸ் பர்சி வாஸ் ஒன் ரைட்டர் who also showed a lot of interest in Antiquarianism.
ஓகே, தாமஸ் பர்சிங்கிறது இன்னொரு ரைட்டர். அவரோட ஒர்க் பாருங்க, ரெலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி. ஆன்டிக்வாரியானிசம் அப்படின்னாலே பழைய விஷயங்களை பேசுறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். ரெலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி. ரெலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி. திஸ் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் பர்சி. இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் பேலட்ஸ். ஓகே, அதனால இதை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் பேலட்ஸ். இது பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1765. இதோட ஆத்தர் வந்து தாமஸ் பர்சி. நாட்டுப்புற பாடல்களோட ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா அவருக்கு இந்த பழைய விஷயங்கள், கிளாசிக்கலான விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தாமஸ் பர்சி என்ன பண்ணார்னா கிளாசிக்கல் பேலட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரின்னு ஒரு எடிஷன் வெளியிடுறாரு. அது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு பாருங்க, 1765. ஓகே, இந்த ஒர்க் வந்து ஆக்சுவலா ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருந்ததா நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏஜ் ஆஃப் இந்த ஏஜுக்கு பேலட்ஸ் இதெல்லாம் வந்து ஒத்தே வராது. ஏன்னா அந்த ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா நியோ கிளாசிக்கல் ஏஜ், கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம இந்த ஏஜை எப்படியெல்லாம் பிரிக்கிறோம், 1660 அதாவது ரெஸ்டரேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆகுற வரைக்குமே நியோ கிளாசிக்கல் பீரியட் தான், இந்த கிளாசிக்கல் ஏஜ் தான். அகஸ்டன் ஏஜ் வந்து ஏஜ் ஆஃப் போப்ப அகஸ்டன் ஏஜ்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருந்த ஏஜ் வந்து இந்த ஏஜ் ஆஃப் ட்ரைடன், இதுக்கு பின்னாடி ஏஜ் ஆஃப் ஜான்சன். இப்போ இந்த 3 ஏஜும் சேர்ந்து தான் நியோ கிளாசிக்கல் ஏஜ், இல்லைன்னா சியூடோ கிளாசிக்கல் ஏஜ், இல்ல கிளாசிக்கல் ஏஜ்னே கூட சொல்லலாம். இந்த இந்த இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 140 இயர்ஸ் கிட்ட இந்த கைண்ட் ஆஃப் போய்ட்ரி தான் இருந்தது. இதை மாத்துனது தான் வந்து லிரிக்கல் பேலட்ஸோட பப்ளிகேஷன். லிரிக்கல் பேலட்ஸ் 1798 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட், பப்ளிஷ் ஆகுது. ஸோ அப்பதான் வந்து ரொமான்டிசிசம்க்கு இங்கிலீஷ் போய்ட்ரி மாறுது. அப்போ கிட்டத்தட்ட 140 இயர்ஸ் வரைக்கும் என்ன மாதிரி ரைட்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி தான் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்க. அதுல தான் வந்து இவர் தாமஸ் பர்சி அப்படிங்கிறவர் எழுதின ரிலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி. இதெல்லாம் வந்து ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம்க்கு ஒரு முன்னோட்டம் தான். பாருங்க, இதோட ஏஜ் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, 1765. நம்மளுக்கு வந்து ரொமான்டிசிசம் ஆரம்பிக்கிறது 1798ல. அடுத்ததான் இந்த பீரியட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர்னு சொல்றதோட ஒரு முக்கியமான ஒரு நேம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா தாமஸ் சாட்டர்டன் அப்படின்னு ஒரு நேம். ரொம்ப குறைஞ்ச காலம்தான் அந்த ரைட்டர் வந்து வாழ்ந்தாரு. பெருசா ஒன்றும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல லிட்ரேச்சருக்கு. ஆனாலும் இவரை பத்தி எல்லாருமே வந்து பேச வச்சாரு. சாட்டர்டன் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் வாழ்ந்திருக்காரு. பாத்தீங்கன்னா 1752ல பிறந்திருப்பாரு. 1770க்கெல்லாம் இறந்திருப்பாரு. 18 இயர்ஸ்ல எல்லாம் இறந்திருப்பாரு. ஆனா இவர் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிகரா இருந்தாரு. ஓகே, இவரை பத்திய விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். He was born at Bristol, லண்டன்ல பிரிஸ்டல்ன்ற இடத்துல இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. His poems are of not much importance but mention can be made of 2 poems, Eila and the Ballad of Charity. பெரிய அளவுல அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் கொடுத்தாருன்னா சொல்ல முடியாது, கொடுத்திருக்காரு. பட் அதுல முக்கியமான போயம்ஸ் ஒரு சிலர் தான் முக்கியமா இருந்தது. அதுல எய்லா, பேலட் ஆஃப் சேரிட்டி, இந்த 2 போயம்ஸும் அவரோட போயம்ஸ்ல கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது, இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் சொல்லலாம். He claimed to have discovered a particular medieval 15th century poet named Thomas Rowley. இதுதான் இவர் பண்ண விஷயம். என்ன தெரியுமா சொன்னாரு, இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் உயிரோடு இருக்கிறப்ப வெளியெல்லாம் கிளப்பி விட்டுட்டார். அது உண்மையா என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது. நான் வந்து ஒரு பெரிய ஆத்தரை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அவரோட புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அது உலகுக்கே தெரியாது, ஒரு மறைந்து போன அதாவது யாருமே கண்டுபிடிக்காத ஒரு பெரிய ஆத்தரை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ ஹவ் டிஸ்கவர்டுங்கிறார். அவரோட ரைட்டிங்ஸ் வெளியவே வரல, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். மெடிவல் அதாவது 15th century ஆத்தர், அவர் யாருக்குமே தெரியாது, தெரியாம இறந்து போயிட்டாரு, அவரோட ஒர்க்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் கண்டுபிடிச்ச போயட்டோட பேர் அவர் என்ன சொல்றாருன்னா தாமஸ் ரவுலே. இதுதான் இவர் இதுலதான் இவர் தாமஸ் சாட்டர்டன் ரொம்ப பிரபலமாகிறாரு. இந்த இது என்ன சொல்றது, புரளியா இல்ல உண்மையானே தெரியாது, இவர் சொன்ன தாமஸ் ரவுலி வச்சுதான் இவர் பிரபலமாகிறாரு. He claimed that this poet
and his works were forgotten and he claimed to have unearthed them from obscurity and from the past. ஸோ பழைய இடங்கள்ல இருந்து இவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவரை வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க, அவரோட ஒர்க்ஸ் தெரியாம இருக்காங்க. ஸோ வேகான ஒரு இடத்துல இருந்து, தெரியாத இடத்துல இருந்து நான் அவரை பத்திய எல்லா தகவலும் சேகரிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு உலகுக்கு. பட் however the other major historians such as Horace Walpole condemn these claims as forgeries. ஆனா ஒரு சில ஹிஸ்டோரியன்ஸ்ல இப்படி சும்மா கதை விட்டுட்டு இருக்காரு இந்த பையன், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. And we do find that Thomas Chatterton meets a very tragic death. He commits suicide at the age of 18. இவன் இந்த பையனும் என்ன பண்றாரு, இந்த தாமஸ் சாட்டர்டனும் சீக்கிரமா 18th ஏஜ்லயே என்ன பிரச்சனைன்னு தெரியல சூசைட் வேற பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் சொல்ற இந்த உண்மை வந்து உண்மையா, அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையான உலகுக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார், தாமஸ் ரவுலின்னு ஒரு அற்புதமான போயிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன், அவரை பத்தி டிஸ்கவர் பண்ணியிருக்கேன், அவரை கண்டுபிடிச்சிட்டேன், மறைந்து போன அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. There were no major kind of works that he produced but for his claim of the forgotten poet. ஸோ பெரிய ஒர்க் இவர் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல, ஆனா ஒரு பெரிய போயட்டை கண்டுபிடிச்சிட்டு இவர் சொன்னார் பாருங்க, அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சொல்ல போறாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இவர் இறந்துட்டாரு. பட் however his death and his life and his tragic death is said to have inspired a lot of romantic poets at a later point of time. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பிட்டாரு, ஒரு இமேஜினேஷனை கிளப்பிட்டாரு, எல்லாம் யாரா இருக்கும் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லிட்டரரி சர்க்கிள்ல ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பிட்டு இந்த பையன் இறந்துட்டாரு. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. ரொமான்டிக் போயட்ஸுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருந்தது. தாமஸ் சாட்டர்டனோட லைஃபே ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். போயம்ஸ் ஆன் சாட்டர்டன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னா, இந்த வேர்ட்ஸ் பின்னாடி வந்த ரொமான்டிக் போயட்ஸ் எல்லாம் இவர் மேல நிறைய கவிதைகளே எழுதியிருக்கிறாங்க. சாட்டர்டனை அவ்வளோ லைக் பண்ணி, நிறைய அவரோட லைஃப் ஹிஸ்டரியை லைக் பண்ணி, அவர் சொன்ன விஷயத்தை லைக் பண்ணி நிறைய பேர் கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதனாலதான் சாட்டர்டனை பத்தி நம்ம இதுல படிக்கிறோம். கோல்ட்ரிட்ஜ் wrote this particular poem மோனோடி ஆன் த டெத் ஆஃப் சாட்டர்டன். அவரோட இறப்புக்காக அவர் எழுதின, கோல்ட்ரிட்ஜ் எழுதின ஒரு எலிஜி டைப் ஃபார்ம் தான் மோனோடி ஆன் த டெத் ஆஃப் சாட்டர்டன் as a tribute to this very young promising person. இவர் வந்து ப்ராமிசிங்கா தான் இருந்தாரு, சீக்கிரமா இறந்துட்டாரு. அவரு நிறைய காலம் வாழ்ந்திருந்தா நிறைய போயம்ஸ், நல்ல போயம்ஸ் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கோல்ட்ரிட்ஜ் வந்து அவருக்கு ஒரு போயம் எழுதுறாரு. வேர்ட்ஸ்வர்த் கூட அவரை வந்து செலிப்ரேட் பண்றாரு. பாய், மார்வெலஸ் பாய்லாம் கூட சொல்லியிருப்பாங்க பின்னாடி வந்தவங்க. And Wordsworth created a particular myth around this boy genius. Wordsworth வந்து இவரை பத்தி ஒரு மித், ஒரு கதையே கிளப்பி விட்டுட்டாரு. That is how he had described, that is how Wordsworth had described Chatterton. அவனை வந்து பாய் ஜீனியஸ்ன்னு சொல்லி ஒரு கதையவே, ஒரு மித்தை கிளப்பிட்டாரு. யாருன்னா வேர்ட்ஸ்வர்த். அந்த அளவு தாக்கத்தை தாமஸ் சாட்டர்டன் வந்து பின்னாடி வந்து ரொமான்டிக்ஸ் போய்ட்ஸ் மேல ஏற்படுத்தினாரு. He is also said to have painted these two lines in his memory: the marvelous boy, the sleepless soul that perished in his pride. இப்படி வந்து 2 lines எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ இந்த 2 lines யாரை பத்தியதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேர்ட்ஸ்வர்த் எழுதினது தான், பட் யாரை பத்தி எழுதியிருக்காருன்னா தாமஸ் சாட்டர்டன் பத்தி எழுதியிருக்காரு. த மார்வலஸ் பாய்னா யாருன்னு கேட்டா தாமஸ் சாட்டர்டன் தான். The sleepless soul that perished in his pride. அவரோட அந்த பெருமையின் உச்சத்துல இருக்கும் போதோ, அகம்பாவத்தில் இருக்கும் போதோ, அந்த ப்ரைட்ல இருக்கிறப்போ அவன் இறந்துட்டான். இந்த மார்வெலஸ் பாய், அவன் வந்து ஒரு ஸ்லீப்லெஸ் சோல், நிறைய விஷயம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. ஸோ அவனோட லைஃபே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து பின்னாடி வந்து ரொமான்டிக் போய்ட்ஸுக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு தாமஸ் சாட்டர்டன் ஒரு அட்ராக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அவர் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல, ஆனா அவரோட லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனை கொடுத்தது பின்னாடி வந்த போய்ட்ஸுக்கு. ஸோ தாமஸ் சாட்டர்டனோட போயம்ஸை படிக்கிறத விட அவர் மேல எழுதின போயம்ஸை, அவரை பத்தி வந்த விஷயங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ மோனோடி ஆன் த டெத் ஆஃப் சாட்டர்டன் வந்து கோல்ட்ரிட்ஜ் எழுதியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் அவரை வந்து பாய் ஜீனியஸ்ன்னு கூப்பிட்டுருக்காரு. நாட் ஓன்லி தட், the marvelous boy, the sleepless soul that
perished in his pride அப்படின்னு சொல்லியிருக்காரு. So this is about Chatterton. வில்லியம் கோப்பர் இவர் வந்து ஒரு ப்ரீ ரொமான்டிக் போயிட்டுன்னு தான் தாமஸ் கிரே, பர்ன்ஸ், கோப்பர் எல்லாம் சொல்வோம். நம்ம இவங்களை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல இன்னுமே டீட்டெயில்டாக படிப்போம். ரொமான்டிசிசம் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்களை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். இன்னைக்கு நம்ம இவங்களை பற்றி இவங்களோட ஒர்க்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். வில்லியம் கோப்பர் has published a set of his works under the title poems. His major works included On the Laws of the Royal George, John Gilpin's Ride, which was also humorous. So இதெல்லாம் அவரோட major works. On the Laws of the Royal George Gilpin's Ride. அப்புறம் The Task, this was written in blank verse. இதுதான் அவரோட great work. It was written in the style of reportage. ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல, மற்ற போயம்ஸ் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்ல எழுதியிருக்கிறாரு. அடுத்து ராபர்ட் பர்ன்ஸ் இருக்கிறாரு. He other important poet who have signaled who has signaled towards the romantic transition towards the romantic age. அதாவது ஒரு டிரான்சிஷன் ரொமான்டிக் ஏஜ்ல, அதாவது கிளாசிக்கல் ஏஜுக்கும் அந்த ரொமான்டிக் ஏஜுக்கும் இடையில இருக்க போயட்ஸ் டிரான்சிஷனல் போயட்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. இல்லைன்னா ப்ரீ ரொமான்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ ரொமான்டிக்ஸ்ன்னு சொல்ற வார்த்தையை விட டிரான்சிஷனல் போயட்ஸ் தான் கரெக்டா இருக்குன்னு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க அவங்க. அந்த சேஞ்ச் ஆஃப் அந்த பெர்செப்ஷன் அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். ஒரு அந்த கண்ணோட்டம் வந்து மாறுது. கிளாசிக்கல் ஸ்டைல்ல இருந்து லைட்டா ரொமான்டிசிசம் நோக்கி அவங்க திரும்புறாங்க. இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். இதுதான் டிரான்சிஷனல் ஃபேஸ். ஓகே, ஸோ இவர் வந்து he signaled a transition towards the romantic ages. So அதுல ஒருத்தர் ராபர்ட் பர்ன்ஸ். His work concerned with humanity, the countryside and nature, quite in contrast with the dominant form of writing in the Augustan age, which was classical and hence removed from all of these finer kind of notions. So இவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா கண்ட்ரி சைடு, நேச்சர், ஹியூமன் நேச்சர், இது எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் அந்த அகஸ்டன் ஏஜ் போய்ட்ரிக்கு அப்படியே நேர் எதிர்மறையா இருந்தது. ஏன்னா அவங்க டவுன் போய்ட்ரி எழுதியிருப்பாங்க, நேச்சர் பத்தியே எழுதியிருக்க மாட்டாங்க. அப்புறம் பியூட்டி, ஃபார்ம்ஸ் ஆஃப் பியூட்டியே எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனா ராபர்ட் பர்ன்ஸ் வந்து அதுதான் எழுதியிருப்பாரு. Okay, he spoke a lot about the laborer's lot, which was hardly discussed because the poetry of the neoclassical age, poetry of the Augustan age was predominantly town centric. Laborers பத்தி நிறைய எழுதியிருப்பாரு. ஒர்க்கிங் லாட் பத்தி, கீழ்நிலையில வேலை பார்க்குற இந்த பெசன்ஸ் பத்தி, ஃபார்மர்ஸோட கஷ்டங்களை பத்தி எல்லாம் நிறையவே அவர் எழுதியிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி போயம்ஸே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அகஸ்டன் ஏஜ்ல எழுதின போயட்ரி எல்லாமே டவுன் சென்ட்ரிக்கா தான் இருக்கும். டவுன்ல வாழ்ற மக்களை பத்தியதா தான் இருக்கும். அதனால இது வந்து இந்த மாதிரி லேபரர்ஸ்க்காக பேசுற போயட்ரியை நம்ம பார்க்க முடியாது. ஆனா ராபர்ட் பர்ன்ஸ் அப்படி போயட்ரி கொடுத்தாரு. கன்க்ளூஷன், he was also a critic of class inequality. அப்ப இன்இக்வாலிட்டி, சொசைட்டில நடக்கிற அந்த இன்இக்வாலிட்டி பத்தியும் அவர் பேசியிருக்காரு. which made him quite enduring to the romantics at later point of time. ஸோ அதுதான் வந்து அவர் மேல ஒரு அவரும் வந்து ரொமான்டிக்ஸ் அப்படிதான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. ராபர்ட் பர்ன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அதுல ஒண்ணு கிளாஸ் இன்இக்வாலிட்டி. He composed satires and love songs. It included The Holy Fair, The Quarter's Saturday Night, மேரி மாரிசன் அண்ட் டங்கன் கிரே. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன். வித் ரிட்டர்ன் டு நேச்சர் ஸ்பிரிட், த வேர்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் அகஸ்டன் குட் பி கன்க்ளூடட். அப்போ அந்த ஏஜ் ஆஃப் அகஸ்டன் சொல்றதை விட அந்த ஏஜ் ஆஃப் அந்த நியோ கிளாசிக்கல் பீரியடோட முடிவுல தான் இவங்க எல்லாம் அந்த டிரான்சிஷனல் பீரியடுக்கு இவங்க எல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க. மாற்றம் நிகழ போறது அப்படிங்கிறத வந்து இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் காமிக்குது. ராபர்ட் பர்ன்ஸ், கிரே,
காலின்ஸ் இந்த மாதிரி ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் வந்து நேச்சர் நோக்கி திரும்பவும் நகல்றத நம்மளுக்கு காமிக்குது. ஸோ ரிட்டர்ன் டு நேச்சர் ஸ்பிரிட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு உள்ள அப்படிங்கிறது வேர்ஸ்ல. நம்ம இது வரைக்கும் வேர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, செகண்ட் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் போப் பார்த்தோம், தேர்ட் பார்ட்ல அதர் வேர்ஸ் ரைட்டர்ஸ் பார்த்தோம். அடுத்ததான் இவங்க எப்படி வந்து இந்த ஏஜ்ல இருந்து டிரான்சிட் ஆகுறாங்க, இந்த ஏஜ்ல இருந்து அடுத்த ஏஜை நோக்கி போறாங்க, அதாவது ரொமான்டிக் ஏஜை நோக்கி போறாங்க, ஸ்பிரிட் எப்படி மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வேர்ஸ் பத்தியது. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ப்ரோஸ், நாவல், ஏஜ் ஆஃப் போப்ல இருக்கக்கூடிய ப்ரோஸும் நாவலும் பார்த்துக்கலாம். So I hope you understood my explanation. Like, share and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.